நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு 2 வருஷம் கழிச்சு இப்போ கரண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பிரேக் அவுட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டார்விஸ் இல்லைனா ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வெல்கம் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ் பார்ட் 3. இந்த ஸ்டாக் நேம் LNT. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற LNT சார்ட்டை வந்து பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்லையும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது, அதாவது ரெசிஸ்டன்ஸு பண்ண முடியல. அதே மாதிரி பாட்டம் வரும்போது கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ இதே ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதை வந்து ஒரு டார்விஸ் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஏன்னா டுவர்ட்ஸ் 2 இயர்ஸ் பீரியடில் இருக்குது. ப்ளஸ் இதில் அக்யூமுலேஷனும் நடந்துட்டு இருக்கு. வால்யூம் வச்சு பார்த்தாவே நமக்கு தெரியுது. ஃபைனலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27th அக்டோபரில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு திருப்பி இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 3950 அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து இருக்கு. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 4800 இல்லைனா 5000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் அரௌண்ட் ஒரு 20 to 25% அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இது கண்டிப்பாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்கையும் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. ஸோ டெக்னிக்கல் அடிப்படையில் ஒரு டார்விஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ க்ளீனாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இந்த ட்ரிகர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் LNT கம்பெனி வந்து எலக்ட்ரானிக் செக்மெண்ட்லேயும் உள்ளே வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி LNT வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் E2E நெட்ஒர்க்ஸில் ஒரு விதமான ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக LNTயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில் மட்டும் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து பல கண்ட்ரிலேருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஃபினான்ஷியல் 2025 Q2 ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டராக இருக்கட்டும் இல்லைனா இயர் ஆன் இயராக இருக்கட்டும், 2 பீரியடோட ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபண்டமெண்டல் அடிப்படையில் LNT பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பலருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல PE இப்போ வந்து வாங்குற ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர் மீடியன் PE வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மீடியன் PEல தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். மற்றபடி LNTயோட ஃபண்டமெண்டல்ஸ் அதர் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். LNT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.